அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். அருமையான இந்த வாழ்க்கை திறவுகோல், இது சாதாரணமான திறவுகோல் நினைக்காதீங்க. புத்தர் ஒரு அழகான ஒரு சேயிங் சொல்லுவார், புகை நுழைய முடியாத இடத்துல கூட போதனை நுழைஞ்சிரும் அப்படின்வார். என்ன அர்த்தம்னா, ஒரே ஒரு 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 சின்ன வார்த்தை போதும் உங்களை மாற்றுறதுக்கு. அந்த வகையில் நான் அந்த வாழ்க்கை திறவுகோல் கிட்டத்தட்ட ஒரு 105க்கு மேலே சொல்லிட்டோம். நீங்கள் எதை வேணால் எடுத்து பாருங்கள், மையம் ஒன்று தான். நம்ம வாழ்வியலில் நாம் எதை கடைப்பிடிக்கணும், எதை நோக்கி பயணிக்கணும், எது மையமானது, எது நமக்கு அர்த்தம் உள்ளது, எது பொருள் பொதிந்தது, இதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நான் இன்றைக்கி சொல்கிறேன் இல்லையா, எல்லாத்துக்குமே மையம் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்குது. புதையல், பொக்கிஷம், என்ன ஒன்றா பேர் வச்சுக்கோங்க, அதுக்கு ஆத்மான்னு பேர் வச்சுக்கோங்க, இல்லை சேதனம்னு பேர் வச்சுக்கோங்க, என்ன ஒன்றா வச்சுக்கோங்க. ஆனால் அந்த மையத்தை நாம் உணராத வரைக்கும் நாம் அடுத்த உயிர்களை நேசிக்கவே மாட்டோம். அந்த வகையில் ஒரு திரையிசை பாடலே உண்டு. ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி, 1000 இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். அற்புதமான பாட்டு. சுபதினம் ஒரு படத்தில் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்னா, இங்கே எங்கே சுபதினம் நமக்கு அப்படின்னா, நம்மளை பற்றியே நம்ம யோசிக்கிறத விட அடுத்தவங்களை பற்றி யோசிக்கும்போது, நலத்தை பற்றி யோசிக்கிறது, அந்த சமூகத்தை பற்றி யோசிக்கிறது, நாட்டை பற்றி யோசிக்கிறது, மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் நேசிக்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம் பாருங்கள், அப்போ தான் சுபதினமாக இருக்கும். அந்த மாதிரி வெளியே நம்ம மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கோ, நலத்தை பற்றி யோசிக்கிறதுக்கோ, நம்ம உள்முகமான அந்த உள்ளே இருக்கிறத பற்றி தெரிஞ்சால் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் தவத்தில் சொல்லுவார் ஐயா, ரொம்ப அற்புதமான குறள். அது சொல்லுவார், தன்னுயிர் தான் அற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படின்வார். என்ன அர்த்தம்னா, தன்னுயிர் தான் அற பெற்றானைன்னா தனக்கே தான் தலைவனாகிறது. தன்னுடைய உயிரை தான் அற பெற்றானேன்னா இந்த உயிர் எப்போ தெரியுமா வரும், எப்போ தெரியுமா அது சமநிலை ஆகும். நாம் உள்முகம் போகும்போது தான் நமக்கு மட்டும் இருக்கிறது மட்டும் ஒரு உயிர் இல்லை, இந்த உலகத்துக்கு இருக்கிற எல்லா உயிரும் நானும் ஒரே உயிர் தான். இதை புரியுது எப்போ வேணும், அதனால தான் தவத்தில் வச்சார். அதை தவம் பண்ணத்தான் அது வரும். அதனால தான் தன் உயிர் தான் அற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும்ன்றான். என்ன அர்த்தம்னா, அப்படி இருந்து உணர்ந்துட்டானா இவன் நேசிக்க ஆரம்பிச்சிடுவான். இவன் நேசிக்கிறானா இல்லையோ, உலகமெல்லாம் என்னதான், என்னுடைய உயிர்கள் தான் எல்லாம் நான் நினைக்கிற போது எல்லா உயிர்களுமே அதை புரிஞ்சுக்காமலேயே கூட அவன் தொழுன்றார் அவர். ரொம்ப அற்புதமான குரல் அது. அந்த வகையில் இன்றைக்கி வாழ்க்கை திறவுகோள் ரொம்ப முக்கியமான பகுதியாக நான் வைக்கிறது என்னென்னா, இப்போ சமீபத்தில் ஒரு நாளிதழில் திரு பழக்கருப்பையான ஒரு அற்புதமான தமிழ் ஸ்காலர், அவர் தமிழ் சிந்தனை தனி சிந்தனைன்னு ஒரு அற்புதமான கட்டுரை இருந்தார். இப்போ சமீபத்தில் ஒரு 10-15 நாளைக்கு முன்னால் அது நான் படித்த உடனே வியந்தேன். ஏன்னா சில நினைவு குறிப்பு மாதிரி அப்பப்போ நினைவூட்டுறார் அவர். ரொம்ப அற்புதமாக எழுதுவார் அவர். உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி. அந்த இதழில் படிக்கிற உடனே அவர் சொல்கிறாரு, தொல்காப்பியத்துன்னு எடுக்கிறார். அதில் கல்வி, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான தொல்காப்பியத்தில் 2 வரி பாருங்கள், என்ன அழகு. கல்வி தருகன், என்ன கல்வி தருகன் புகழ்மை கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் 4. இதான் தொல்காப்பியத்தை சொல்லப்பட்டது. பெருமிதம்னா இந்த இடத்துல மேம்பாடு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செருக்கு கிடையாது, ஆணவம் கிடையாது, பெருமிதம். அதனால தான் வள்ளுவதையுமே சொல்லுவார் இடத்துல, பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல்னு சொல்லுவார். அந்த இடத்துல பெருமிதம்னாவே செருக்குன்னு அர்த்தம் இருக்குது. ஆனால் இங்கே இடத்துல பெருமிதம்னு சொன்னால் மேம்பாடு. அது எப்போ மேம்பாடு உங்களுக்கு வரும் தெரியுமா, அந்த 4 தான் மேம்பாடுன்றார். கல்வி என்பது என்ன, கல்வின்னா நீங்கள் கற்றுக்கிறது மட்டுமே இல்லை. கல்வி என்பது கல்லுதல் அப்படிங்கிற வேர் சொல்லுது தான் வருது. கல்லுதல் என்ன, தோண்டுதல். அதாவது நமக்குள்ளே இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வருவது தான் கல்வி. அது வினை சொல்லாகவும் சொல்லலாம், பெயர் சொல்லாகவும் சொல்லலாம். கல்வின்னா பெயர் சொல்லும் சொல்லலாம். அந்த கல்வின்னா கற்பித்தல். இப்போ கற்பித்தல்னா மற்றவங்களுக்கு நம்ம அந்த உள்ள இருக்கிறத தோண்டி வெளியெடுக்கிறது. அந்த வகையில் பார்த்தா வள்ளுவர், திருவள்ளுவர், இளங்கோவடிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் ஸ்காலர்லாம் இருக்காங்க பாருங்கள், இவங்க எல்லோரும், மகாகவி பாரதியார், அது எல்லாரும், அவங்க எல்லாருமே இந்த அறிவின் வழியாக, அந்த ஒரு அறம் சார்ந்த ஒரு அறிவின் வழியாக சமூகத்தை மாற்ற நினைத்தவங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு மையமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த கல்வி என்பது அதை குறித்ததாக நம்ம சொல்லலாம். ஒன்று தருகன் அப்படின்னு சொன்னால் அஞ்ச வேண்டியதற்கு கூட அஞ்சாமல் செயல்படுவது அப்படிங்கிறது தான் தருகன். இப்போ இது ஒரு படச்சிருக்கில் வைப்பார் ஐயா, பேராண்மை என்ப தருகன் ஒன்றுற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு அப்படின்னுவார். அதாவது என்னென்னா,
ஒரு பெரிய போர்க்களத்தில் அஞ்ச வேண்டிய ஒரு படை வந்தால் கூட அஞ்சாமல் போயிடுவது மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெருமிதம் கொடுக்கறது மட்டும் இல்லை. அதுவே ஒரு பெரிய தருகன் கிடையாது. ஒன்றுற்றக்கால் ஒரு நமக்கு அழிவு வந்தால் கூட மாற்றான வந்து நீங்கள் நல்லது அவனுக்கு இறக்கப்பட்டு மாற்றானுக்கு ஒரு ஒரு கடுமையான சோதனை வரும்போது அவனுக்கு நம்ம செய்கிறோம் பாருங்கள். ஒரு படையிலே கூட அவனால் வந்து நம்ம ஒரு தவறான போர் புரியாமல் அவனால் ஒரு இழிவுபடுத்த மாதிரி ஒரு நிலைக்கு அவன் இழிநிலைக்கு வந்துட்டா கூட அப்போ உதவுறான் பார்த்தீங்களா, அதுதான் எஃகுன்றார் அவர். அப்போ என்னென்ன தருகன் என்பது அஞ்ச வேண்டியதற்கு கூட அஞ்சாமல் போர் புரிவது மட்டும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அவரே குறிப்பிடுறாரு. திரு மகாத்மா காந்திஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்மாவில் போயிட்டு திலகர் பாலகங்காதர் திலகர் வந்து போய் சிறையில் இருந்தார். இங்கே வந்து மகாத்மா காந்திஜியை ராஜ துரோக குற்றம் சாட்டப்பட்டு ஆங்கிலேயர்களால் பண்ணும்போது அவர் எதிர்த்து சொல்கிறார், நான் என் நாட்டை நேசிப்பதும் நீ உங்களை வெளியேற்றுவ நாங்கள் முனைப்பதும் இது தவறுன்னு சொன்னால் இதை நான் சிறைமேல் மேற்கொள்கிறேன்னு சொல்லி அஞ்சாமல் வந்து நின்னார் பாருங்க, அதுதான் தருகன் அப்படிங்கிறார் அவர். அப்போ வஉசி செக்கிழுத்தார். நம்ம எதுக்காக செக்கிழுத்தார்? அவர் கடைசி வரைக்கும் வந்து அஞ்சவே இல்லை. அஞ்ச வேண்டிய ஒரு குற்றத்தை கூட அவர் அஞ்சாமல் அவங்க செயல்பட்டாங்க இல்லையா, இது பேர் தருகன் சொல்கிறார். கல்வி, தருகன், புகழ்மை. இந்த புகழ்மைன்றதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் சொல்கிறாங்க? அதாவது வசையொழிய வாழ்வரே வாழ்வார், இசையொழிய வாழ்வரே வாழாதவர் அப்படின்னு கடைசியை கொள்ள வைப்பார் புகழ. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்தில் பழி இல்லாமல் வாழ்ந்தாதான் வாழங்களா அர்த்தம். புகழ் இல்லாமல் வாழ்ந்தால் அவன் வசை ஒழிய வாழ்வரே வாழ்வார்னா பழி இல்லாமல் வாழ்ந்தால் தான் வாழு. இசை ஒழிய வாழ்வரேனா அதே சமயத்தில் புகழ் இல்லாமல் வாழ்ந்தாலும் அவன் மறைஞ்சு போகிறதுலையும் அவன் வாழ்க்கை கிடையாது. ரொம்ப அற்புதமான குரல் அது. அந்த புகழ்மைக்கு புறநானூறு சொல்லுது, புகழினின் உயிரும் கொடுக்குவர், பழியினின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். அதாவது இந்த உலகமே கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பழி வரக்கூடாது, எனக்கு பழி வரக்கூடாது தான் பெருசு அப்படின்றது தான் புகழ்மை. இது ரொம்ப ஒரு அருமையாக சொல்லுது புறநானூறு. ஸோ கல்வி, அதுக்கப்புறம் தருகன், அதுக்கப்புறம் புகழ்மை, அதுக்கப்புறம் கொடை. இந்த கொடை பாருங்கள், கொடை தான் வந்து வள்ளத்தன்மை கொடுக்கறது. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கின்றார் பாருங்கள். இதை கூட புகழ் தான் வைக்கிறார். நாம் கொடுக்குறதும் அதனால் வர புகழ் இருக்குது பாருங்கள், அந்த புகழ் மட்டும்தான் நமக்கு வந்து உண்மையான புகழ். வாழ்விக்கு அர்த்தமே அது அங்கே தான் வருது. ஆனால் அது எப்போ நமக்கு வரும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, தனக்குள்ளவே தன்னை பார்க்கிற போது தான், தனக்குள்ளவே தன்னை கரைக்கிற போது தான், தனக்கே தான் தலைவனாக இருக்கிற போது தான் அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமே தவிர இல்லைன்னா இந்த புகழ்மையெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. அதுவும் இந்த மாதிரி காலத்தில் இப்போ நமக்கு பார்க்குறோம். பார்த்தீங்களா, இந்த பக்கம் 10ஆம் கிளாஸு எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுதிட்டுருக்கிறாங்க பிள்ளைகளெல்லாம். இங்கே பார்த்தா இங்கே ஐபிஎல் கிரிக்கெட்டு சொல்லி போட்டு கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்குது. ஒரு டிக்கெட்டு ஒரு 55,000 ரூபாயில் கூட ஒரு கள்ள டிக்கெட் விற்றுட்டுருக்குறாங்க. பாருங்களேன், இந்த புகழெல்லாம் புகழா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆஸ்திரேலிய வீரர் 25 கோடிக்கு வாங்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பணம், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு காசு. இந்த வீரரை வாங்குறது, அந்த வீரரை வாங்குறது, அந்த மாற்றுங்கிறது, இங்கே மாற்றுறது, ஐயோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு புகழே கிடையாது. ஒரு குத்துச்சண்டையில் வந்து ஒரு பெரிய வீரனாக வந்தால் புகழா? இன்னும் பாருங்கள், விராட் கோலிலேருந்து அவங்களெல்லாம் பார்த்தோன்னா பெரிய பெரிய அவங்களுக்கெல்லாம் காசு, அவங்களுக்கெல்லாம் பார்த்து போயிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு புகழ் சேராதுன்றாங்க. என்ன காரணம்னா இதெல்லாம் புகழ் கிடையாது. ஏன்னா ஒரு கலையிலையோ ஒரு கலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 200 கோடி வாங்குறாரு, அது பெரிய புகழே கிடையாது. நீங்கள் பாருங்கள், விளையாட்டுலேயே ஆகட்டும் இல்லை மற்ற எந்த துறையில் ஆகட்டும், இதெல்லாம் வந்து கொடையவே வராது. எங்கே உங்களுக்கு கொடை வரும் தெரியுமா? சமூகம் சார்ந்து சமூகத்தை பற்றி சிந்திக்கிறாங்க பாருங்கள், அப்போ தான் வரும். இதுக்கு சரியான அந்த கொடைக்கு உதாரணம் யார் சொல்லுவாங்க? நம்ம சொல்லுவோம் காரி, ஓரி, பாரி, வள்ளல் பச்சையப்ப மூலையாக இருந்தார், வள்ளல் அழகப்பச்சட்டியாக இருந்தார், இதெல்லாம் சொல்லுவோம். அதை போல் இன்றைக்கி யாரும் சொல்ல முடியல பாருங்கள். இன்னும் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்லப்பட்டது யாருன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள். நான் எம்ஜிஆர் அவர்கள் பற்றி நான் நிறைய வீடியோ விட்டுருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, திரு எம்ஜிஆர், திரு வாலி சார் சொல்லுவார் என்கிட்ட அடிக்கடி, எல்லாருக்கும் 2 கை தாயா, எம்ஜிஆருக்கு மட்டும் தான் 3 கை அப்படின்னாரு ஒரு நாள். என்னன்னு பார்க்குறேன், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமையா, ஒன்று வலக்கை, இன்னொன்று இடக்கை, 3வது ஈகை என்னார். அவர் ஈகை இருக்கு பாருங்க, அந்த ஈகையே எம்ஜிஆர் தாயா அப்படின்னார் அவர் சொன்னார். அவர் சொல்லுவார், அவருடைய புகழும் பெருமையும் எம்ஜிஆர் கழுத்துக்கு மேலே கொண்டு போனதே கிடையாது யாருனார். அவள் தான் உண்மையான கொடையாளர். கொடை கொடுக்க கூட உங்களுக்கு எப்படி வரும் அப்படி தெரியுமா? உங்களுக்கு கொடை கொடுக்க கர்வம் வந்துடும். தர்மத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணினா தர்மம் கூட ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்து என்ன பண்ணணும், அது கூட உங்களுக்கு ஒரு பெரிய பெருமிதமாக ஆகி செருக்கு வந்துடும். ஆனால் எம்ஜிஆரை பற்றி சொல்லும்போது நான் என் கண் கூட பார்த்துருக்கிறேன். வாலி சார் ஒரு நாள் கூட அவரை பற்றி ஒரு அலட்சியமாக பேசுவாங்க எதிர்பார்த்தேன். பல தடவை நான் உட்காந்து பேசிக்கிறேன், சொன்னதே கிடையாதுங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கான் பாருங்கள். அவர் பற்றி சொல்லும்போது என் நினைவு வருது.
அவர் நாடகத்தில் இருக்கிற போதே 1940களில் நாடகத்தில் ஒத்திகை பார்த்துட்டு வெளியே வருவாங்களாம். வரும்போது திரு வி.கே. ராமசாமின்னு அவர் கூடவே நாடகத்தில் நடித்தவர். அதுக்கப்புறம் அவங்களும் நிறைய படம் நடிச்சிருக்காங்க, தெரியும் உங்களுக்கு. வி.கே. ராமசாமி இவங்க கூட நாடக நடிகர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், டீ சாப்பிடுவாங்களாம். அப்போ டீ சாப்பிடும்போது எப்போ டீ சாப்பிட்டாலும் எம்ஜிஆர் தான் அதுக்கு பணம் கொடுப்பாராம். ஒரு நாள் வி.கே. ராமசாமி கேட்டாராம், என்ன ராமச்சந்தர் நீங்களே எப்போ பார்த்தாலும் காசு கொடுத்துட்டுருக்கிறீங்க, யாராவது மற்றவங்க கொடுக்க விடுங்க, நீங்களே தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது வி.கே. ராமசாமி சொல்லும்போது எம்ஜிஆர் சொன்னாராம், சிரிச்சுக்கிட்டே ஆழமாக பார்த்து, நான் அதுக்காக கொடுக்க நினைக்காதீங்க, எங்கள் வீட்டில் நான் அண்ணன் 2 பேர் சம்பாதனை, எங்களுக்கு அந்த குடும்பம் அம்மா இருக்கிறாங்க, பரவாயில்ல போதும் எங்களுக்கு. ஆனால் இவங்கெல்லாம் பாவம், இவங்கெல்லாம் கொண்டு போய் இந்த ₹1 ரூபா 2 ரூபா கொடுத்தா தான் அவங்க வீட்டில் கஞ்சி, அதனால் எனக்கு புள்ளையா குட்டியா எதுவும் கிடையாது, அதனால தான் செய்கிறேன்னு சொல்லி ரொம்ப அந்த காலத்திலேயே அவருக்கு அவ்வளோ பெரிய மனிதநேயம் இருந்தது. அதனால தான் அவர் வளர 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 10 ரூபா அந்த காலம் சம்பாதிச்சா கூட 2 ரூபா ஒதுக்கி வச்சுருவாராம் தர்மத்துக்கு. 100 ரூபா சம்பாதிச்சானா 20 ரூபா எடுத்து வச்சுருவாராம். 1000 ரூபா சம்பாதிச்சானா 200 ரூபாய் எடுத்து வச்சுருவாராம். ஒரு 20% அவருக்கு தனியாகவே எடுத்து வச்சுருவாராம். இந்த கொடுத்து அதனால தான் திருமுருக கிருபானந்த வாரியார் கூட சொன்னார், அவர் வந்து ஒரு பொன்மனச்செம்மல் ஒரு பட்டம் கொடுத்தார். பொன்மனச்செம்மல் என்னென்னா, வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அந்த வாழ்க்கையை மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழவே ஆக முடியாது. திரு எம்ஜிஆரோட பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு பர்டிகுலராக இன்னொரு நிகழ்ச்சி கூட எனக்கு ஞாபகம் வருது. அவர் வந்து ஒரு ஸ்டுடியோவில் ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கிறாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒரு நாடக நடிகர், அவருடைய ஒரே மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, எம்ஜிஆரெல்லாம் பார்க்காமலேயே அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். கடைசி நேரத்தில் பணம் அவர் கையில் கிடைக்கல. உடனே வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாரு, எம்ஜிஆர் தேடி போயிருக்கிறாரு. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஏவிஎம்மோ வாகினியோ நான் படித்தேன், ரொம்ப நாளுக்கு முன்னாடி படித்தது. அதில் பாருங்கள், அவர் போயிருக்கிறாரு, ஷூட்டிங் வந்துருக்கிறாரு. அவர் வெளியே வரும்போது பார்த்துட்டு இருக்கிறாரு. வாங்க என்ன விஷயம், வாங்க எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சிருக்கிறாரு எம்ஜிஆர். அப்போ இந்த நிலையை சொல்லியிருக்கிறாரு, இது மாதிரி நான் எதிர்பார்த்துருந்தேன், என்னால் வந்து கடைசியில் பணம் புரட்ட முடியல அப்படின்னு. உடனே சரி ஒன்று கவலைப்படாதீங்க, என்னைக்கு கல்யாணம்னு கேட்டிருக்காரு. நாளைக்கு கல்யாணம்னு சொல்லியிருக்காரு. ஐயோ இவ்வளோ நெருக்கடியில் நீ வரணும், சரி இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, உடனே அவருடைய முகவரியை வாங்கி வச்சுட்டு தன்னோட டிரைவரை கூப்பிட்டு இதை ஞாபகப்படுத்துங்க, ஷூட்டிங் முடிகிற போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஷூட்டிங் 6 மணிக்கு முடிச்சுட்டுக்கிறாரு. ஆனால் அந்த டிரைவர் வந்து ஞாபகப்படுத்தலை. இவர் என்ன பண்ணார், நான் முடிச்சுட்டேன், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்ற மாதிரி சொன்னார் பாருங்க எம்ஜிஆர். அவர் பார்க்குறாரு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. பார்த்தீங்கன்னா பணமே வரல, முடிவு பண்ணிட்டாரு அந்த நாடக நடிகர். இன்றைக்கி உண்மையிலேயே கல்யாணம் நடக்க போகிறதில்ல, விடிஞ்சால் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஒரு தற்கொலை முயற்சி பண்ணி பாலை மகளுக்கே தெரியாமல் தன்னுடைய மனைவியை 3 கிளாஸை வச்சுக்கிட்டு பாலை வச்சுக்கிட்டு ஒரு விஷம் கலக்கி குடிக்கலான்னு நினைக்கிற போது கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டுச்சான். போய் திறந்து பார்க்குறாங்களாம். பார்த்தா அந்த டிரைவர் நின்றுந்தாராம். அந்த டிரைவர் கொடுத்துட்டு போனார் பாருங்க. அவர் வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் ஞாபகப்படுத்தலை, நீங்கள் அவருக்கு எனக்கு கொடுத்தாரு, உங்கள் முகவரி கொடுத்து என்னை வந்து ஞாபகப்படுத்த சொன்னார், பண்ணலை. நல்ல வேளை அவர் இறங்குற போது என்னை கேட்டார், இல்லைனா எனக்கு அது நான் மறந்துட்டுருப்பேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த காலத்துலேயே 5000 ரூபா பணம் கொடுத்து அமைச்சிருந்தாராம். அப்போவே 2000 3000 கூட போதுமா கல்யாணம் முடிகிறது. நான் வந்து ஆனந்த மண்டலில் படித்தேன். நான் இந்த 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 நெருக்கடியான ஒரு நிலையில் கூட எம்ஜிஆர் எப்படி வந்து நினைவுபடுத்தி செய்தான்றதை நான் வந்து அப்போவே நான் படிச்சிருக்கேன். அவர் சொல்கிறார், வாலி சார், நான் என்னுடைய வாழ்வியல் நான் பார்த்துருக்கேன். அந்த ஆள் நாங்கள்லாம் அவரை வந்து எழுதும்போது ஏன் இப்படி போனீங்கன்னு எனக்கு திட்டுவார் தவிர, நாங்கள்லாம் அவரை பார்த்தா தான் எழுதுனான்னு சொல்லுவார். அப்போ சொல்லுவார், என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன், ஒரு குற்றம் இல்லாத மனிதன், அவன் கோவில் இல்லாத இறைவன் அப்படின்னார் அவர். யாரோ ஒரு பாட்டில் வச்சுருப்பார் வாலி சார். அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை, அவன் வாசலில் காவல்கள் இல்லை, அவன் கொடுத்தது எத்தனை கோடி, அந்த கோமகன் திருமுகம் வாழி வாழி. பாருங்க, அவன் கொடுத்தது எத்தனை கோடின்னு வாலி சார் 1967 எழுதுறாரு. 68 இந்த படம் ஒரு அரச கட்டணம் படத்தில். அப்பயே பாருங்க, திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாலே அந்த கொடுத்து எல்லாரையும் தன்னுடைய நெஞ்சுக்குள்ளேயும் தன்னுடைய உள்ளுக்குள்ளேயும் எல்லாம் ஈர்த்துட்டார் அவர். அந்த வகையில் தான் நான் இந்த வாழ்க்கை திறவுகோல் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, இந்த கொடை தருகன் இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன்னு சொன்னால், எது வந்தாலும் எந்த நிலை வந்தாலும் நமக்கு வேணும்னா, நல்லது வேணும்னா நம்ம மையத்தை நோக்கி செல்ல வேண்டும். மையத்தை நோக்கி போனால்தான் இந்த வாழ்க்கை திறவுகோலை கொண்டு நீங்கள் திறக்க முடியும். இல்லைன்னா இந்த வாழ்க்கை வந்து மூடப்பட்ட வாழ்க்கையாகவே கடைசி வரைக்கும் போயிடும். அதனால தான் திரு எம்ஜிஆருடைய ஒரு பாடல் கூட உண்டு,
பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. அற்புதமான பாட்டு அது, ஒரு புலம்பெயர்ந்த பாட்டு. பேராசையாலே வந்த துன்பம் தான் சுயநலத்தின் பிள்ளை என்றார். இந்த சுயநலம் இருக்கிறவங்கிட்ட தான் அந்த பேராசை இருக்கும், அதுதான் துன்பத்துக்கே காரணமாகுது. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை என்றார். அப்போ என்ன அர்த்தம்? சுயநலம் இருக்கிற வரைக்கும் அமைதி இருக்காது. பொதுநலம் வரணும், மற்றவங்க நலம் வரணும், உயிரை நேசிக்கணும், உலகத்தை நேசிக்கணும். நீங்கள் உலகத்தை நேசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உள்முகமாக பயணம் பண்ணணும். 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உள்முகமாக பயணம் பண்ணிங்கன்னா உலகத்தை நேசிப்பீங்க. இல்லைன்னா உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து நடிப்பாக இருந்தால் கூட நாளடைவில் அது நீங்கள் நாளடைவில் அப்படியே நீங்கள் நேசித்து 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 உள்முகம் இருக்கிறது புரிஞ்சுக்குவீங்க. இப்படி போனாலும் அப்படி வரலாம், அப்படி போனாலும் இப்படி வரலாம். சூன்யத்திலேருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு போகலாம், இல்லை வெளிச்சத்துலேருந்து சூன்யத்துக்கும் வரலாம். இதுதான் இருக்கிற ஒரே ஒரு வகை. அதனால தான் உண்மையான புகழ் என்பது சந்தை புகழ் அல்ல, சாதனை புகழ் அல்ல, சமூகத்தின் நேசிப்பு தான் புகழ். சமூகத்தை உயர்த்த நினைக்கிறீங்க பற்றியா, அதுதான் புகழ். சமூகத்தை நீங்கள் மேம்பாட்டுக்கு கொண்டு வரணும், இந்த உலகத்துக்கு நாம் பயனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அதான் உண்மையான புகழ். அந்த உண்மையான புகழை திரு எம்ஜிஆர் அவர்கள் மூலமாக எப்படி அவர் பெற்றாரோ அதை போலவே நாமும் பெறுவதற்கு இந்த வாழ்க்கை திறவுகோள் ஒரு 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 உபகரணமாக இருக்குன்றதை இந்த பகுதியில் நான் சொல்லிக்கிறேன். இனி அன்புடையவர்களே, இந்த தமிழ் டீயினுடைய சேனலில் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 310 வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். எல்லாமே கண்டென்ட் தான். இது வந்து சமூக அக்கறையோடவும், இதில் வந்து நான் நேர்மையோடவும், இன்னும் சொல்லப்போனால் தர்மத்தோடு தான் நான் இது ஒவ்வொரு பதிவும் நான் போடுறேன். அதனால் நான் இதை வந்து ஏதோ சம்பாதிக்கிறதுக்கோ அதுக்காக நான் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. எனவே இதை பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களால் இந்த தமிழ்த்திக்கு நிதி உதவக்கூடிய ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, அது அந்த இதயபூர்வமான ஒரு உங்களுக்கு எண்ணம் எழுமானால் நீங்கள் நிச்சயமாக இதில் என்னுடைய அந்த கீழே வந்து அந்த ஃபோனுடைய நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா அது வந்து சேர்ந்துடும். இது வந்து ஒரு சிறு உதவியாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு வளர்ச்சிக்கு எங்களுக்கு பயன்படுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இதை நான் பதிவிடுறேன். இதை வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம் யாரும். உங்களால் அந்த மனம் இருந்தால், உதவக்கூடிய ஒரு வகை இருந்தால், நிலை இருந்தால் எங்களுக்கு உதவுங்கள்.